நடிகர் கமல்ஹாசனின் கருத்துக்கு ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்லை, கமல்ஹாசனுடைய கிரிட்டிசைஸுங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று தான், அதில் தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஊழலுங்கிறது எல்லா மட்டத்துலையுமே இருக்குது. கீழ் மட்டத்தில் டே டு டே பேசிஸில் எல்லாத்துலேயுமே காசு கொடுத்தா தான் வேலை நடக்குங்கிற கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? அது நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் நான் பார்க்குறேன் அவருடைய கிரிட்டிசைஸை. இது கண்ட்ரோல் பண்ணணுன்னாக்கா இவங்கிற மாதிரி டேரக்ட் ரஜினிகாந்த் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் இப்போ மட்டும் கருத்து தெரிவிக்கலைங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகிலிருந்தே அவர் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலக அளவில் எந்த நிகழ்வானாலும் மக்களுக்கு ஏதாவது அதனால் பாதிப்புன்றா உடனே தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார். அதை மாதிரி தான் இப்போ ஒரு கருத்தை தெரிவித்தார். ஊழல் மலிந்து விட்டதுன்ற ஒரு கருத்தை தெரிந்து விட்டார். அந்த கருத்துக்கு எங்களோட நிலைப்பாடு என்னவென்றால், அவர் இந்த கருத்தை தெரிவிக்க அரசியலுக்குள் வர வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அரசியலுக்கு வந்தால்தான் இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டும். ஆனால் எங்களோட நிலைப்பாடு என்ன, ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த கருத்து வேணால் சொல்லலாம். கமல்ஹாசனை பற்றி சொல்லணுன்னாக்கா இது இன்றைக்கும் இன்னத்து உள்ள செய்தி இல்லை. அவர் 50 வருஷமாக அந்த சினி ஃபீல்டில் இருக்கார். அவருக்கு உள்ள அறிவு நாலேஜ் அப்பாற்பட்ட விஷயம். மற்றவங்க இன்றைக்கி அரசியல் பேசுகிறவங்களுக்கு கூட அவ்வளோ அரசியல் தெரியாது. அவரோட அரசியல் ஞானியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் தட்ட அவர் பொறி பறக்கிற ஒரு வைரமாக மின்ன போகிறாருங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இது. அவரை சீண்டி பார்க்குறாங்க, ஆனால் அது நல்லதுக்கு இல்லை. அதே நேரத்தில் மக்களுக்கு இது 100% நல்லதில் போய் முடிய போகிற ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம்.